பரவாயில்லையே, அகாடமி நல்லா புத்தம் புதுசா எனக்கு பிடிச்ச ரெட் கலர் கேட்டன்லயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்டுடா. ரொம்ப வேலை தெரியுமா ப்ரொஃபசர்? உங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, நாங்க 2 பேரும் பட்ட பாடி இருக்கே. உங்களுக்கு வந்துட்டு இங்க பிடிக்குமோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பாடா, ஒரு வழியா ஏதோ எங்களால முடிஞ்சுது. ஆமா ப்ரொஃபசர், அவன் சொல்ற மாதிரி தான். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணோம் தெரியுமா? நாங்க மேஜிக்கே யூஸ் பண்ணாம நாங்களாவே பண்ணோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன ஒரு வருத்தம், என்னோட மருமகை மட்டும் என் பேச்சை கேட்க மாட்டான். அவனுக்கு அவதான் இவ்வளவு ஆசையா இப்படி ஒரு அகாடமிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஆனா அவன் இங்க இல்லை. ஆமா ப்ரொஃபசர், நீங்க அவரை கூப்பிடறதுக்காக தானே போயிருந்தீங்க. என்னாச்சு, வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? அவருக்கு ஏன் இங்க படிக்கிறதுல வந்துட்டு விருப்பம் இல்லை? போயும் அந்த மனுஷங்க படிக்கிற அந்த அகாடமியா, அது என்ன பேரு, காலேஜ், அங்க போய் சேரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க எவ்வளவு சலுகைகள், எவ்வளவு லக்ஸுரி லைஃப் இருக்கு, அதெல்லாம் அங்க கிடைக்குமா? அங்க போய் ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்றாரு? அவன் படிச்சா அங்கதான் படிப்பேன்னு சொல்றான்ப்பா. எனக்கும் புரியல. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், என் பேச்ச கேட்க மாட்டான். நான் வந்துட்டு அவனோட கெடுதலுக்கு நான் சொல்றேன்னு நினைச்சிட்டு என்னையவே அவன் ஏத்து பேசுறான். நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவன் கூட இருந்த சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் இங்கதான் படிக்கிறாங்க. அவங்க சொல்லியுமே அவன் கேட்கல. என்னப்பா பண்றது? நான் அவங்க அப்பா இடத்த பிடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படுவேனா? அதுக்காகவையா நான் இந்த அகாடமி இப்படி இவ்வளவு தூரம் மாத்திருக்கேன்? இதெல்லாம் தப்பு. அதெல்லாம் எப்படி? நீங்க வந்துட்டு உங்க மருமகனுக்கு வந்துட்டு நல்லது தானே நினைப்பீங்க. அது எப்படி நீங்க கெடுதல் நினைப்பீங்க? அந்த பையன் ஏன் இப்படி நினைக்கிறான்? சே, அவங்க அப்பா அம்மா ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்காங்களோ. சொந்த மாமாவே நம்ப மாட்டான். நம்ம தப்பு சொல்ல முடியாதுமா. எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் நம்பிக்கை வந்துருமா? இல்ல, அந்த பையனுக்கு கொஞ்ச நாள் போட்டோம். அவனே அங்க உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்துட்டு வந்தா நம்ம அப்கிரேட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில வராமலேயே போறான். இன்னும் நாள் இருக்கு. அவனுக்கு எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகாது. அது அவனுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய காலேஜ்ல அவதிப்பட்டிருக்கான். அதனால கூடிய சீக்கிரம் அவனே நம்மளோட அகாடமி தேடி, மாமா எனக்கு ஒரு அட்மிஷன் ஃபார்ம் தாங்க, நான் ஃபில் பண்ணி நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பான் பாருங்களேன். கேட்டுட்டு அவனே உங்க கிளாஸ்ல ஒரு மெம்பரா வந்து சேருவான். அதுக்காக நானும் வெயிட் பண்றேன் அந்த காலம் எப்போ வரும்னு. வந்தா நான் கண்டிப்பா உங்களோட மருமகனுக்கு நான் ஃப்ரெண்டா இருப்பேன், க்ளோஸ் ஃப்ரெண்டா. நான் நல்லா பார்த்துப்பேன் கிளாஸ்ல. என்ன? ஆமா, நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவரையும் அப்கிரேட் ஆயிரும். இப்ப அவர் பேபி வேம்பையரா தானே இருக்காரு. அவர் 2x வேம்பையரா நாங்க மாத்துவோம். கூட இருந்து திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எந்த ஒரு டவுன்லயும் நாங்க அவரை விட மாட்டோம். இப்படி நாங்க ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இங்க இருக்கும்போது அங்க அந்த காலேஜா அகாடமியா அங்க போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு பாவம். சரிப்பா, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுலாம் எதுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு இப்போ வந்துட்டு இந்த கலரா லைட்டு இந்த மாதிரிலாம் மேடை இதெல்லாம் வச்சிருக்கீங்க? யாருக்காவது விருந்து வைக்க போறீங்களா என்ன? அதுவா ப்ரொஃபசர், இந்த அகாடமியை ஓப்பன் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது பண்ணி நிறைய பேருக்கு நல்ல நல்ல சக்தி வாய்ந்த கோஸ்ட்டு ஹாரர் பேய்ங்களாம் மாற்றிருக்கீங்களா? அதுக்கு ஒரு சக்ஸஸ் பார்ட்டியாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம சேரிட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஹால் புக் பண்ணி நாங்கள் இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். அப்படியாப்பா, கேட்கவே வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. ஆமா, இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து எடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யார்கிட்ட அப்ரூவல் வாங்கினீங்க? அதான ப்ரொஃபசர், அவ சொன்னா நம்மளோட சேரிட்டிலேருந்து அவ எடுத்தான்னு அவங்க தான் கொடுத்தாங்க. அதுலேருந்து தான் நாங்கள் இப்படி பிரம்மாண்டமா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சேரிட்டி பணமா? எந்த சேரிட்டி? எதை சொல்றீங்க? நீங்க எங்கள்கிட்ட இருந்தெல்லாம் வெல்ஃபேர் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று கலெக்ட் பண்றீங்க தெரியுமா? அது ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுதுல்ல, அங்க போயிட்டு தான் நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு பண்றதா சொன்னோம். உடனே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன எதுன்னு கேட்கல, பிளாங்க் செக்கா கொடுத்தாங்க. நாங்கள் செலவு பண்றதுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட போய் நாங்கள் வந்து கணக்கு கொடுத்துருவோம். ப்ரொஃபசர், இதுல என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் நாங்கள் சொல்லலை. அட பாவீங்களா, நான் இந்த அகாடமி வச்சு வருமானத்துக்கு ஈட்டுற அந்த பணத்தை அங்கதான் பிளாக் மணியா அங்க வச்சிருந்தேன். அதையும் சுரண்டி எடுத்துட்டீங்களா? திருப்பி அந்த அமௌண்ட்டெல்லாம் எப்படிடா உங்கள்ட்ட இருந்து கறக்க முடியும்? ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த வியன் பையன் வரமாட்டான் அந்த அகாடமிக்கு. நான் வந்து திருட்டுத்தனம் பண்றேன்னு. நீங்க என்னன்னா வந்துட்டு என்னோட திருட்டுத்தன பணத்தை எடுத்து எனக்கே செலவு பண்றீங்களா? சக்சஸ் பார்ட்டிக்கு போங்கடா டே. என்னோட பணத்தை எனக்கே செலவு பண்றீங்களா? அதுல வேற என்கிட்டே வந்துட்டு சர்ப்ரைஸா வேற நீங்க சொல்றீங்க. டே 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 ஐயோ, அவ்வளவு பணத்துக்கு நான் திருப்பி எங்கடா போவேன்? நான் இதே மாதிரி இன்னொரு அகாடமி கட்டலான்னு சொல்லிட்டு கனவு கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தேன். இப்படி மண்ணோட மண்ணா ஆக்கிட்டீங்களா? இப்ப யாரு இந்த சக்சஸ் பார்ட்டி எல்லாம் கேட்டா? ப்ரொஃபஸர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு போல. என்னை இப்போ பாராட்ட போறாரு. ஐயோ, அவர் முகத்திலே தெரியுது, பிங்கிஷா ஆகிட்டாரு. யார் இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாலாம் வந்து உட்காந்து பண்ணுவா? ராப்பகலாம் உட்காந்து உழைச்சிருக்கும்ல, அதுக்கான பலன் கிடைக்க போகுது. சீக்கிரமா இனியே அப்கிரேடு 2xலேருந்து 3xக்கு போட போறாரு. ஜாலிடா.
கண்டிப்பா ப்ரொஃபசர் என்னைய பாராட்டுவாரு. இந்த சிலிப்பி மண்டையன் வந்துட்டு என்ன பண்ணா, நான் தான் இந்த மெழுகுத்தி எல்லாத்தையும் கையாலேயே ஒரு தீக்குச்சியிலேயே நான் வந்து பற்ற வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தான் பாராட்டு அதிகமா வரும். கிளாஸ் நல்லா போச்சுல்ல இன்னைக்கு? அப்பாடா. ஆமா நிலா, அந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. எப்போதுமே அந்த கிளாஸ்ல நான் தூங்கி விழுவேன். இன்னைக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. எப்போதும் வர ஸ்டாஃப் தான், ஆனா நம்ம இன்னைக்கு ரொம்ப பிரிஸ்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு எப்படி இருக்கு? என்ன கேஃபிடேரியால வந்துட்டு வியானோட பேசுனதுனால ரொம்ப பிரிஸ்கா பிரைட்டா இருக்கியா ஜெசி? என்னாச்சு சொல்லுன்ட்டு. ஏய் சீப்போ, அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே அந்த ப்ரொஃபசர் நல்லா நடத்தினார் தெரியுமா? நீ வந்து நடுவில் தூங்கியிருப்ப, உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா அதுக்காக இப்படி பேசக்கூடாது. வியான் என் ஃப்ரெண்டு. இது எப்ப பேசினதே இன்னைக்கு தான், அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? நடத்துங்க. ஆமா, பேசினாலே ஃப்ரெண்டு தான், இதுல என்ன இருக்கு? அது ஒரு சைடு இருக்கட்டும். அவரு என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா நடத்தினாலும் கடைசியில நம்மளுக்கு இந்த மாதிரி அசைன்மெண்ட்டோ ஹோம்ஒர்க்கோ கொடுத்துருந்துருக்க கூடாது நிலா. அது வேற ஒரு பெரிய கடுப்பு. வீட்டுக்கு போயிட்டு அது வேற பண்ணணும். உனக்கு அதெல்லாம் பண்ண தெரியுமா? பண்ணனா தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடி. நானே உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நீ என்னன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. இதுல வேற நான் வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பணுமா? வெறும் பேஜ் எடுத்து அனுப்பட்டுமா? ஏய் நிலா, பொய் சொல்லாத. நீ அட்லீஸ்ட் அப்படி இப்படி ஏதாவது மேக்கப் பண்ணி குக் பண்ணி ஏதாவது எடுத்துட்டு வந்துடுவடி. எனக்கு அது கூட பண்ண தெரியாது. அதனால விளையாடாம நான் கேட்கறத எனக்கு அனுப்பிச்சு விடு நோட்ஸை. நீ என்ன எழுதிருக்கியோ அதை அனுப்பிச்சு விடு. கிறுக்கி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அனுப்பிச்சு விடு சரியா? மறந்துடாத. அது இதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஏதாவது வந்துட்டு சொன்னா வச்சுக்குவேன், அதோட உனக்கும் எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். பாத்துக்க. பாத்தியா ஒரு ஹோம்ஒர்க்காக என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே நீ வந்துட்டு பிரேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கப்போ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா வச்சுக்குவேன், அனுப்புறது நான் அனுப்ப மாட்டேன். அந்த இருக்காங்க நிலாவும் ஜெசிகாவும், போய் பேசுவோம். என்னன்னு தெரியல, வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன போய் கேட்போம். ஏ நிலா, ஜெசிகா, இங்க பாருங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே அஸ்வினி, உன்னையே தான் நாங்க வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். எங்க போனா? ஆளே பார்க்க முடியல. லீவா? லீவ்ல இருந்தியா என்ன? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா, இல்ல வீட்டுல ஏதாவது விசேஷமா? ரொம்ப நாள் ஆச்சு ஆளை பார்த்து. இப்பதான் பாக்குறேன். எங்க போயிருந்த? ஒன்றும் இல்லை, எங்கள் மாமா பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா, அதுக்கு தான் போயிருந்தேன். சாரி, உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. நான் டேரெக்டாக எங்கள் அம்மாவை வச்சு பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு எதுவும் விஷயம் வந்துருக்காது. அதனால தான் இப்போ தான் நான் ரிட்டர்ன் வரேன். இருங்க வரேன். இங்கேருந்து பாத்வேலேருந்து கத்துற மாதிரி இருக்கு. இருங்க நாங்கள் வரேன். சரி, நான் லீவ் போட்டிருந்தேன் இந்த கொஞ்ச நாளில். காலேஜில் என்ன நடந்துச்சு, என்னென்ன கிளாஸ்லாம் போச்சு, ஏதாவது ரொம்ப பெரிய டெஸ்ட்டு, இன்டர்னல் மார்க் சம்திங் அது ஏதாவது நடந்ததா? ஸ்டாஃப்ஸ் ஏதாவது புது சர்க்குலர் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்களா? என்னாச்சு? எதுனாலும் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு கிளாஸ் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. பிசிக்ஸ் செகண்ட் டே. அவர் யாரையோ பார்த்துட்டு இன்ஸ்பயரா வந்திருப்பார் போல. சூப்பரா நடத்தினார். என்ன முடிக்கும் போது மட்டும் ஒரு அசைன்மெண்ட்டும் ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். சரி அப்பா, அது எனக்கு எப்படியாவது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கும் வாட்ஸ்அப்ல உங்க குரூப்ல ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் இந்த ஒரு இது மட்டும் நான் உங்க இதுல இருந்து பார்த்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம். இதை நான் கொஞ்சம் லீவ் போட்டனாலதான் என்னால முடிக்க முடியாது. இல்லைன்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? அஸ்வினி, கொடுக்குறதுல எதுவும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே மக்கு, எங்களுக்கே அதை எப்படி பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நீ எங்கள்கிட்ட கேட்குறியா? அதுதான் இங்கே கொஞ்சம் பிரச்சனை. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் முடிச்சிடல. நான் வேணா உங்களை நம்ம கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவா. எப்படினாலும் ஏதாவது ஒரு அறிவாளி வந்துட்டு முடிச்சுட்டு அதில் போஸ்ட் போடும். நம்ம அதை பார்த்து எழுதிக்கலாமே. இது நல்ல ஐடியா இல்லை? எனக்கு கூட ஸ்ட்ரைக் ஆகல பாருங்க. வாவ், இந்த மாதிரிலாம் குரூப் இருக்கா நம்ம கிளாஸ்ல? ஜெசி, நம்மளை தாண்டி யாருமே எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் அஸ்வினி, எங்களை ஆட் பண்ணி விட்றியா அந்த குரூப்ல? இந்த இப்பயே பண்றேன், டோன்ட் வரி. அதில் எப்படினாலும் யாராவது வந்துட்டு போஸ்ட் பண்ணாமையாவது இருக்க மாட்டாங்க. ஹாஃப் ஆஃப் த ஹோம்ஒர்க் இல்லைனா அசைன்மெண்ட் எப்படினாலும் கம்ப்ளீட் பண்ணி போடுவாங்க. அதனால நம்ம வந்துட்டு ஃபுல்லாக முடிக்கலனாலும் அரைங்குறையமா முடிச்சு கொஞ்சம் ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வரி. என்ன? தேங்க்யூ அஸ்வினி. தேங்க்ஸ் அஸ்வினி. அடே, இதில் என்ன இருக்குது? ஒரு சின்ன ஹெல்ப் தான். இதுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொல்லாதீங்க, நம்மளுக்குள்ள எதுக்கு? விடுங்க. இருந்தாலும் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றல, சொல்லாம இருந்தா எப்படி? நான் உங்கள்ட்ட இப்போ கேட்டேனா? நான் எதுவுமே கேட்கல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? போயிட்டு அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்கே ஒழுங்கா முடிக்கிற வேலையை பாருங்க. சே, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறது இல்லை. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ சாரி நோ தேங்க்யூ, அதான் யூனிவர்சல் ரூல். அது தெரியாதா? ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க கேர்ள்ஸ். ஓகே குட்.